ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாவலான ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ் பற்றி கம்ப்ளீட் சம்மரி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிஏ இங்கிலீஷ், எம்ஏ இங்கிலீஷ், பிஎட், யூஜிசி நெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த நாவலை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஆத்தர் பார்ப்போம். ஆத்தர் நேம் ஜேன் ஆஸ்டன். ஜேன் ஆஸ்டன் வாஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இங்கிலீஷ் நாவலிஸ்ட். அவங்க நாவல்ஸ் எல்லாமே சொசைட்டி, மேரேஜ், விமனோட பொசிஷன், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹியூமன் பிஹேவியர் பற்றி இருக்கும். இந்த நாவல் 1813 பப்ளிஷ் ஆச்சு. ஈவன் டுடே ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் கழிச்சுமே இந்த நாவல் காலேஜஸ்லாம் ஒரு சிலபஸில் ஒன்றா இன்க்ளூட் பண்ணப்படுது. இது ஒரு ரொமான்டிக் நாவல். சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்கு வருவோம். இந்த ஸ்டோரி இங்கிலாண்டில் நடக்குது. ஸ்டோரியோட மெயின் ஃபேமிலி பெனட் ஃபேமிலி. மிஸ்டர் பெனட் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட்க்கு 5 டாட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க பேர் ஜேன் பெனட், எலிசபெத் பெனட், மேரி பெனட், கிட்டி பெனட், லிடியா பெனட். மிஸ்ஸஸ் பெனட்க்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது. அது என்னென்னா, அவங்களோட 5 டாட்டர்ஸுமே ரிச் ஃபேமிலியில் மேரேஜ் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ஆசை. என்ன, அந்த காலத்தில் விமன்ஸோட ஃப்யூச்சர் மோஸ்ட்லி மேரேஜ் மேலே தான் டிபெண்ட் பண்ணியிருந்துச்சு. இந்த நேரத்தில் சார்ல்ஸ் பிங்லின்னு ஒரு ரிச் யங் ஜென்டில்மேன் நெதர்ஃபீல்ட் பார்க்குக்கு செட்டில் ஆகுறாரு. அவர் ரொம்ப கைண்டும் ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பார். பெனட் ஃபேமிலி அவரை சந்திக்கும் போது பிங்லிக்கு ஜேன் பெனட் மேலே அன்பு வருது. ஜேனுக்கும் பிங்லி மேலே ஒரு நல்ல ஃபீலிங் அது 2 பேருக்கும் மியூச்சுவலாக டெவலப் ஆகி 2 பேருமே ஒருத்தர் விரும்புகிறாங்க. அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக கண்டினியூ ஆகலை. அவங்க 2 பேருமே ஒருத்தர் விரும்பினாலுமே அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகலை. பிங்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் மிஸ்டர் ஃபிட்ஸ் வில்லியம் டார்சி. அவர் இந்த ஸ்டோரியோட ஒரு முக்கியமான கேரக்டர். டார்சி ரொம்ப வெல்தி பர்சன். ஆனால் ஃபஸ்ட் மீட்டிங்கில் அவர் ரொம்ப சைலண்ட்டும் ப்ரௌடாக இருக்கிற மாதிரி தெரியும். இதனாலேயே எலிசபெத் பெனட்க்கு டார்சி மேலே நல்ல இம்ப்ரெஷன் வரல. அவர் ஒரு அரகன்ட் பர்சன்னு எலிசபெத் நினச்சிக்கிறார். அதே சமயத்தில் ஜார்ஜ் விக்கம் அப்படின்னு ஒரு ஆர்மி ஆஃபீஸர் எலிசபெத்தை பார்க்குறாரு. அவர் டார்சி பற்றி பல தப்பான விஷயங்களை சொல்லி அவரை ஒரு மோசமான மனுஷன் மாதிரி காட்டுறாரு. அதனால எலிசபெத்க்கு டார்சி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஒப்பீனியன் அவர் மேலே டெவலப் ஆகுது. இதனால டார்சி மேலே இருந்தால் அவங்க டிஸ்லைக் இன்னும் அதிகமாகுது. கொஞ்ச நாள் கழித்து டார்சிக்கு எலிசபெத் மேலே லவ் டெவலப் ஆகுது. அவர் மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் எலிசபெத் அந்த ப்ரப்போஸலை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா டார்சி ரொம்ப ப்ரவுட் பர்சன்னு அவன் நினச்சிக்கிறான். அதனாலே அதை வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாமல் ஜெயினும் பிங்லியும் பிரிஞ்சதுக்கும் டார்சி தான் ரீசன்னு நம்பிக்கை வச்சுருக்கான். எலிசபெத் ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் டார்சி ஒரு லெட்டர் எழுதுகிறாரு. அந்த லெட்டரில் நடந்த எல்லா விஷயத்துக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு. விக்கம் சொன்ன கதையெல்லாம் பொய்னும் அவரோட உண்மையான கேரக்டர் என்னன்னு எலிசபெத்துக்கு புரிய வைக்கிறாரு. அந்த லெட்டர் படித்த பிறகு தான் எலிசபெத் தான் டார்சியை பற்றி தப்பாக நினச்சி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறான். அவளோட ஒப்பீனியன் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. இதுக்குள்ளே எலிசபெத்தோட தங்கச்சி லிடியா பெனட் ஜார்ஜ் விக்கமோட கூட சேர்ந்து வீட்டை விட்டே ஓடி போயிடுறா. இந்த சம்பவம் பெனட் ஃபேமிலியோட ரெப்புடேஷனை பெரிய பிரச்சனையாக வந்துடுச்சு. அப்போது டார்சி யாருக்கும் தெரியாமல் விக்கமை தேடி கண்டுபிடிச்சி அவரோட கடன் எல்லாம் செட்டில் பண்ணி லிடியாவோட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாரு. இந்த உதவியை அவர் யார்கிட்டையும் சொல்லாமல் அமைதியாகவே செய்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, எலிசபெத்க்கு டார்சியோட உண்மையான குணம் புரிய வருது. அதனால முதல்ல அவர் மேலே வச்சுருந்த ப்ரெஜுடிஸ் மறந்துட்டு அவரோட கைண்ட்னஸும் ஹானஸ்டியும் புரிஞ்சுக்கிறா. கொஞ்ச நாள் கழித்து டார்சி மறுபடியும் எலிசபெத் கிட்ட மேரேஜ் ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஆனால் இந்த டைம் எலிசபெத் சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதே நேரத்தில் ஜேன் பெனட்டும் சார்ல்ஸ் பிங்லியும் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்படி 2 கப்புளோட மேரேஜோட நாவல் ஹாப்பி என்டிங்கில் முடியுது. இந்த நாவல் மூலமாக ஜேன் ஆஸ்டன் ஒரு மனுஷனை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சொல்ல வராங்க. உண்மையான லவ்னா அண்டர்ஸ்டாண்டிங், ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட் இருக்கணும்னு
அவங்க வந்து சொல்கிறாங்க. ப்ரைடும் ப்ரெஜுடிஸும் ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கும், ஆனால் செல்ஃப் ரியலைசேஷன் அண்ட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அதை சரி செய்யும்னு இந்த நாவலில் நமக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் கொடுக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு நாவலோட சம்மரி பார்ப்போம். மேபி இது சீன் பை சீன் சம்மரி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.